காதலின் நிறம் பாகம் 2. 2 வருடங்களுக்கு முன்பு தான் வேலை செய்யும் கல்லூரியின் சார்பாக பெங்களூரில் உள்ள ஒரு பொருளியல் கல்லூரியில் நடைபெறும் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக சென்றாள் கண்மணி. பெங்களூரில் தன் தோழி உமாவிடம் தங்கினாள் அவள். உமாவின் இல்லத்திலிருந்து அந்த கல்லூரி வெகு தொலைவில் இருப்பதால் காலை சீக்கிரமாகவே கிளம்பினாள் கண்மணி. அந்த இடத்திலிருந்து அக்கல்லூரிக்கு குளிர்சாதன பேருந்தில் மட்டுமே செல்ல முடியும். ஆகையால் காத்திருந்தால் அப்பேருந்திற்காக. காலை நேரம் பயணிகளால் நிரம்பி வழிந்தது பேருந்து. அதில் எவ்வாறோ அடித்து பிடித்து ஏறி ஓர் இருக்கையை தேடி பிடித்து அமர்ந்து கொண்டாள். நடத்துனர் இருந்த நெரிசலை சமாளித்து 10 நிமிடம் கழித்து பயணச்சீட்டு வழங்குவதற்காக இவளின் இருக்கைக்கு அருகே வந்த நேரம். தன்னுடைய தோள்பையை துளாவி துளாவி தேடியும் கிடைக்க பெறவில்லை. அவளுக்கு அவளின் பணப்பை, மணி பர்ஸ். தெரியாத ஊர்ல இப்படி சிக்கிக்கிட்டோமே என அவளின் கண்ணில் நீர் கோர்த்து மனம் சீறியது. அவமானமாய் உணர, ஐயோ மானம் போக போகுதே என்று அவள் மனம் பதட்டமாய் உரைக்க, நடத்தனிடம் தன் நிலையை கூறினாள் அவள். நடத்துனர் கன்னடத்தில் தன் வாய்க்கு வந்ததை திட்டிக் கொண்டிருக்க, மொத்த மக்களும் இவளை வேடிக்கை பார்க்க, முகத்தை நிமிர்ந்து எவரையும் பார்க்க முடியாமல் தவிர்த்து போனாள் இவள். எப்படியேனும் தன்னை இறக்கி விடுமாறு அவள் நடத்துனரிடம் தமிழில் கெஞ்ச, இதுவரை பேருந்து கடந்து வந்திருந்த 2 நிறுத்தத்திற்காகவது பயணச்சீட்டு எடுத்தே ஆக வேண்டும் என தனக்குள் தெரிந்த அரைக்குறை தமிழில் அவளிடம் கூறினார் நடத்துனர். அந்நேரம் கேட்டது அவனின் குரல். அவளை காப்பாற்றும் ஆபத் பாந்தவனாய் வந்தான் அவன். தம் கதையின் கதாநாயகன் சிவா. அவன் பின்னறிக்கையில் அமர்ந்திருந்தான். நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். நடத்துனரை அழைத்து தான் அவளுக்கு பயணச்சீட்டு எடுப்பதாய் உரைத்து அவள் செல்ல வேண்டிய இடம் கேட்டு எடுத்தான் அவன். நன்றியாய் அவள் அவனை நோக்க, உதவி செய்த அவனின் முகத்தில் சிறிதும் கனிவும் இல்லை, மாறாய் கோபம் கொப்பளித்தது அவனின் முகத்தில். அந்த நடத்துனர் தன்னை திட்டியதால் கோபம் உற்றிருக்கிறான் என இவள் எண்ணிக்கொண்டிருந்த நேரம். அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படிதான் புது இடத்துக்கு வரும்போது கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா என தன் இருக்கையிலிருந்து முன்னோக்கி நகர்ந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் சீறினான் அவன். நடத்துனரிடம் அவள் பேசியதை வைத்தே இந்த ஊருக்கு அவள் புதிதென உணர்ந்தான். எதிலும் ஒழுங்கும் நேர்த்தியும் எதிர்பார்க்கும் சிவாவிற்கு இவளின் இத்தகைய பொறுப்பற்ற தன்மை கோபத்தை விளைவிக்க, அவளை மீறி வெளிவந்த வார்த்தைகளை. அதுதான் அவனின் இயல்பும் கூட. அந்த 1 மணி நேர பயணத்தில் அவளை வகை வகையாய் வசிப்பாடி கொண்டே வந்தாள் கண்மணி. அவள் மனம் ஆறவில்லை. அவனோ அவளை திட்டியதுடன் தன் வேலை முடிந்தது என்பதை போல் தன் மணிக்கணினியில் வேலை செய்திருந்தான். மனதோடு புலம்பியவள் ஞாபகம் வந்தவளாய், ஐயோ இதை எப்படி மறந்தேன், இப்ப அங்க போய் செலவு செய்யவும் திரும்பி வரவும் கூட காசு இல்லையே என தன் தோள் பையை அலசி ஆராய தொடங்கினாள். அங்கும் இங்குமாய் அவள் பையிலிருந்து சில்லறைகளெல்லாம் சேர்த்து 300 ரூபாய் தேற்றினாள். இதை அப்பவே செஞ்சிருக்கலாம். இவன் கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கலாமாவது இருந்திருப்போம். இவன் கிட்ட டிக்கெட் காசை கொடுத்திட வேண்டியதுதான். கண்டவன் கிட்டையும் நாமையா ஏச்சும் பேச்சும் வாங்கணும் என்று எண்ணி திரும்பி பார்க்க, அப்போது அறிந்திருக்கவில்லை பெண் அவளும் கண்டவன் அல்ல, தன் கொண்டவனிடம்தான் அவள் வசி வாங்கினாள் என. அவன் நிறுத்தத்தில் இறங்க தயாராய் நின்று கொண்டிருந்தான், இவளை முறைத்தவாறே. ஐயோ இறங்க போறான் போலயே, நாமளும் அவனோட இறங்கியாவது இந்த காசை கொடுத்துட்டு அடுத்த பஸ்ல ஏறுவோம் என்று எண்ணிய நேரம் பேருந்து நிற்க அவசரமாய் அவளுடன் அந்நிறுத்தத்தில் இறங்கினாள் அவள். எஸ்கியூஸ் மீ சார் என அவன் பின்னோடு சென்றாள் அவள். இந்தாங்க சார் உங்க காசு, நீங்க ஹெல்ப் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அவள் கூற, திரும்பி நின்று அவள் முகத்தை முறைத்திருந்தான் அவன். எதுக்கு சார் இப்ப முறைக்கிறீங்க? உங்க காசை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருங்க, நான் அடுத்த பஸ்ல பிடிச்சு என் இடத்துக்கு வேற போகணும், நேரம் ஆகுது என்றவள் சொல்லிக் கொண்டே போக, தன் கையை தூக்கி நிறுத்து என்பதை போல் காண்பித்து, யூ ஹேவ் எ சென்ஸ் என்று அவன் கேட்க, தான் அவள் அழகில் மயங்கி அவன் பின்னே வந்து விட்டோமென எண்ணிக்கொண்டானோ என்று இவள் கோபம் கொண்டு பேச வாயெடுக்க, மீண்டும் போதும் நீங்க பேசி கிழிச்சது, முதல்ல நான் பேசுறத கேளுங்க
என்று அவளின் வாயை அடைத்தவன். ஒரு புது இடத்துக்கு வரும்போது இப்படிதான் எந்த இடத்துக்கு போறோம், எங்க இறங்க போறோம், முன்னெச்சரிக்கை எதுவும் தெரிஞ்சுக்காம வருவீங்களா என்றவன் கேட்டதும் தான் அவன் திட்டுவதற்கான பொருள் விளங்கியது கண்மணிக்கு. ஆம், இவள் அவனுடன் தற்போது இறங்கி நின்று கொண்டிருக்கும் இடம்தான் இவள் இறங்க வேண்டிய இடம். பேருந்தில் அவள் இறங்காமல் தயாராகாமல் இருப்பதை பார்த்துதான் அவளை முறைத்து கொண்டிருந்தான் இவன். ஒரு வழியால் இவள் இறங்கியதும் தெரிந்துதான் இறங்குகிறாள் என இவன் எண்ணிக்கொண்டிருக்க, அவளிடம் பணம் கொடுப்பதற்காக தான் இறங்கியதை அறிந்த அவனின் மனம் கொதிநிலை அடைந்தது. அவளின் கூற்றில் தன் தவறை உணர்ந்து பேந்த பேந்த விழித்தவள் இப்படி இவன்கிட்டயே வந்து மாற்றோமே என தன் தலையில் அடித்துக் கொண்டாள். சாரி என ஒன்ற வார்த்தை கூறினாள். அவன் கையில் பணத்தை திணித்துவிட்டு அங்கிருந்து நகர முற்பட, ஹலோ, இப்ப மட்டும் எப்படி காசு வந்துச்சு என்று இவன் கேட்க, தன் பையை துளாவிய கதையை அவள் கூற, இதை எப்பவோ செஞ்சிருக்கலாம், என்கிட்ட வாங்கி கட்டிக்கலாமாவது இருந்திருப்பீங்க என்று அவ்விடத்தை விட்டு அகன்றான் அவன். ஒருவாறாய் முகவரியை ஆராய்ந்து அந்த கல்லூரியின் நுழைவாயில் தன் பெயரை பதிவு செய்துவிட்டு உள் சென்று அவள் தன் இருக்கையில் அமர, மேடையில் பேசவென நின்றிருந்தவனை கண்டு திகைப்பில் விளம்பிற்கே சென்றாள் அவள். சிவா அந்த கருத்தரங்கில் தான் புதிதாய் தொடங்கியிருந்த தன்னுடைய கட்டுமான வடிவமைப்பு நிறுவனத்தை பற்றி ஆங்கிலத்தில் தெளிவாய் விளக்கி கொண்டிருந்தான். ஆஹா, இந்த சிடுமூஞ்சி செம படைப்பா இருப்பான் போலயே, இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு தனி பிசினஸே ஸ்டார்ட் செஞ்சிருக்கானே, பெரிய விஷயம்தான் என எண்ணி அவனின் படிப்பு, வேலை இவற்றை எண்ணி மனதில் அவனை மெச்சிக்கொண்டாள் அவள். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே பகுதி நேர வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் சிவா. படித்து முடித்ததும் பன்னாட்டு நிறுவனத்தில் கட்டுமான வடிவமைப்பாளராய் வேலை பார்த்த சிவா தன் சொந்த முயற்சியில் நிறுவனத்தை தொடங்கினான்.